ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாடு வல்லரசு நாடாக இருக்கணும், வல்லரசு நாடாக மாறணும் அப்படின்னா இதோட ரோலுன்றது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். பெரிய லெவல்னா ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் அந்த நாடு வல்லரசு நாடாகவே முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் பொண்ணுங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம், கோல்டு. இந்த கோல்டு மனுஷங்களோட லைஃப்ல எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அவங்களோட லைஃப்ல சக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சக்சஸை ரெகக்னைஸ் பண்ணி அதை ரெகக்னிஷன் கொடுக்க இந்த தங்கத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி இந்த கோல்டு ஹியூமன் லைஃப்லயும் சரி, இந்த வேர்ல்டுலயும் சரி, இவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணதுக்கு என்ன காரணம்? இந்த கோல்டு முதல்ல எப்படி ஆரிஜின் ஆச்சு, எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி உருவாச்சு, இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராச்சும் இதை பற்றி தெரியாமையே நிறைய கோல்டு வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை கோல்டே பிடிக்காதவங்களா இருக்கலாம். அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கோல்டுனா என்ன அதை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்கள் நரேன்ஸ் வியூ, நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. முதல்ல இந்த கோல்டு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தில் கிடைக்கக்கூடிய பல எலமெண்ட்ஸ்னா இப்போ சில்வர், அலுமினியம், ஸ்டீல் அப்படி பார்க்கும்போது அதோட ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் தான் இந்த கோல்டு. அப்படி இந்த கோல்டு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலா ஒரு பாறையிலேயே இல்லைன்னா மணலோட மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா தண்ணியில ஒரு கிரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை சின்ன சின்ன கல்லுங்க மாதிரி, இல்லை சின்ன சின்ன மண்ணுங்க மாதிரி தண்ணியில் இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் கோல்டை ஃபைன் பண்ணுவாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய இந்த கோல்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட 4 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவானதா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கன்ஃபார்மா யாருக்குமே இந்த கோல்டு எப்படி உருவாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு உருவானது உலகம் உருவாகும் போதே அது கூடவே இந்த கோல்டும் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அது மட்டும் இல்லாம மேபி கோல்டு கண்டெயின் பண்ற ஒரு எரிக்கல் உலகத்து மேல மோதி இருக்கலாம், அதனால இந்த கோல்டு உலகத்துல டெபாசிட் ஆகிருக்கலாம் அப்படின்னு இன்னொரு தியரியை சொல்றாங்க. இந்த தியரி, ரெண்டாவது தியரியை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஆப்பிரிக்கால ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு. அந்த ஏரியால நம்மளோட சேட்டிலைட் போட்டோவை பார்க்கும்போது ஒரு கல்லை வச்சு ஒரு இடத்துல எரிஞ்சோம்னா அந்த இடம் எப்படி மாறுமோ அந்த மாதிரி உலகத்துல கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்ல, 300 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. அதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எரிக்கல் மோதி இருக்கலாம் அப்படின்னு. அந்த பள்ளத்தாக்குல இருந்துதான் இது வரைக்கும் உலகத்துல கண்டுபிடிச்ச கோல்டு 22% கோல்டு அங்க இருந்து மட்டுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்க விட்ஸ் வாட்டர் ஸ்டாண்ட் பேசின் அப்படின்னு சொல்ற ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குல இருக்க விட்ஸ் வாட்டர் ஸ்டாண்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராக்ஸ்ல இருந்துதான் இந்த 22% உலகத்துல இருக்க மொத்த கோல்டோட 22% கோல்டு அங்க இருந்து மட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்னு. சரி, கோல்டு கண்டுபிடிச்சாங்க, எடுத்தாங்க, இந்த இடம்லாம் ஓகே. இந்த கோல்டு எப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட கற்கால மனிதர்களே இந்த கோல்டை எடுத்து அதை ஆயுதமா மாத்தி யூஸ் பண்றது, வேட்டையாடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா 40,000 பிசி பிஃபோர் கிரைஸ்ட். 40,000 வருஷம் பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 42,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் மனிதர்கள் இந்த மாதிரி தங்கத்தை எடுத்து அதை வேட்டையாடுறதுக்கு ஒரு கருவி மாதிரி உருவாக்கி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ண அந்த கற்கால மனிதர்கள்ல இருந்து தொடங்கிய இந்த தங்கத்தை யூஸ் பண்ற இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இப்போ எந்த அளவுக்கு நின்று இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு நாட்டோட இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடு, இதுதான் வல்லரசு நாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா எந்த நாடு கிட்ட அதிக அளவான தங்கம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த நாட்டை தான் வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு நாட்டோட வளர்ச்சி, ஒரு நாட்டோட முன்னேற்றத்தை முடிவு பண்ற இந்த தங்கத்தை எந்த அளவுக்கு சேவ் பண்றாங்க, எந்த அளவுக்கு தேடுறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மித்திக்கல்னா ஒரு இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றது, அப்படி பரப்பப்பட்ட ஒரு நியூஸ் தான் எல் டொராடோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேஜிஎஃப் படம் பார்த்தீங்கன்னா அதுல கூட கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த எல் டொராடோ அப்படின்னா என்னன்னா தங்கத்தால உருவான ஒரு நகரம் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த நகரத்தை தேடி தேடி அழிஞ்சு போன நிறைய ஊர்லாம் இருக்கு. இந்த ஊரை தேடுறதுக்காக தன்னோட வாழ்க்கையே பணைய வச்ச நிறைய நாடுகள் இருக்கு. நிறைய நாடு அழிஞ்சு போயிருக்கு. அப்படி தங்கம்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இப்படி பார்க்கப்படுற இந்த தங்கம் எதுக்காகலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தங்கத்தை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டதுன்னா அது ஒரு ரிலீஜியஸ் பேசிஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஒரு தங்க சிலை செய்யறதுக்கு, ஒரு கடவுளோட சிலைய தங்கத்துல செஞ்சு வச்சிருக்காங்க. அதுதான் இது வரைக்கும் கிடைச்சதுலயே ரொம்ப பழமையான தங்கம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த சிலைக்கு அப்புறமேட்டு எதெல்லாம் தங்கத்துல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா காயின்ஸ், பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி அது வணிகத்துக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ஜுவல்லரி மேக் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப செல்வ வாழ்ந்தவங்க அப்படின்னா சாப்பிட்ற இந்த டிஷ்ஷஸ்லாம் சொல்லுவாங்க, தட்டு, ஸ்பூன், கிளாஸ், இதெல்லாம் கூட தங்கத்திலே யூஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. இதை ரொம்ப ஓவரா எடுத்துட்டு போய் சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ற கோல்டன் லீஃப்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. அது வந்து அந்த கோல்டு லீஃப் மேல வச்சதுக்காக நிறைய லட்சத்துல வாங்கி சாப்பிட்றதுக்குலாம் ஆள் இருக்காங்க. அது நல்லதா கெட்டதா அதை பத்தி டீட்டெயிலா தெரியாது, பட் சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தங்கத்தை வந்து மெடிசனுக்கும் யூஸ் பண்றாங்க. நிறைய மெடிசன், எலும்புக்காக, எலும்போட நோயின்னு சொல்லுவாங்க, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கு யூஸ் பண்றாங்க. டியூபர்குலோசிஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி யூசஸ்லாம் கூட இந்த கோல்டுல இருக்கு. இப்படி இவ்வளவு யூசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனால இப்போ யாரு இந்த கோல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல, கோல்டை மைன் பண்ணி எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா தான். சைனாவை தொடர்ந்து ரஷ்யாவை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு இந்த 3 கண்ட்ரி போட்டி போட்டுக்கிட்டு இந்த கோல்டை வந்து மைன் பண்ணி எடுத்து சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ நம்ம உலகத்துல நம்ம லேண்டுக்கு கீழே இருக்கிறத பத்தி பார்க்க வேணாம். நம்ம உலகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இந்த கோல்டோட அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் கோல்டு வந்து நம்ம உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தங்கம் இருக்கு, இவ்வளோ தங்கம் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. உங்க வீட்டில் எவ்வளோ தங்கம் இருக்கு? இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க கழுத்துல எவ்வளோ தங்கம் போட்டுட்டு இருக்கீங்க, கையில எவ்வளோ தங்கம் போட்டுட்டு இருக்கீங்க, உங்க வீட்டில் எவ்வளோ தங்கம் இருக்கு, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கமெண்ட்ல சொல்லாதீங்க. ஏன்னா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்கலாம். நான் ஒரு தங்கமும் போட்டில்லை, அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை, என்கிட்ட எந்த தங்கமும் இல்லை. ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, தங்கத்தோட விஷயம் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசிடலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.